இந்த தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள், இந்த தேர்தலுடைய போக்கு எப்படி இருக்கும்? 6-8ஆக அமைவதால் இந்த தேர்தல் பலவிதமான பிரச்சனைகளை உண்டாகும். அந்த பலம் இல்லாத அரசாங்கம் ஏற்கனவே ஆண்டவரே மறுபடியும் ஆள்வதற்கான காலம் யாரை தேர்ந்தெடுத்து மாலையிடப் போகிறது? ஓட்டு எண்ணக்கூடிய நாளில் சில கலவரங்கள் உண்டாகி அந்த கலவரத்தால் இந்த தேர்தலில் எவருக்குமே முழு ஆதரவோ முழு மெஜாரிட்டி எண்ணிக்கையோ. சட்டமன்ற தேர்தல் பொதுவாக பிரச்சனையில் தான் முடியுமே தவிர, அப்போ அமாவாசைக்கு சமமானதுன்னா அமாவாசை தோஷமே இதில் இருக்கு. கட்டாயமாக இந்த தேர்தல் ஒரு முடிவுக்கு லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். ஐபிஎன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமே இந்த தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள், இந்த தேர்தலுடைய போக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த தேர்தலை நம்ம ஜனநாயக திருவிழான்னே சொல்கிறோம். அப்போ தேர்தல் திருவிழா இது. அந்த திருவிழாவில் யார் வெற்றி பெறுவார்கள்? எல்லாருமே முதல்வரானம்னு விருப்பத்தில் இருக்காங்க, எல்லாருமே மந்திரிகள் ஆக வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்காங்க. அப்போது காலம் யாரை தேர்ந்தெடுத்து மாலையிடப் போகிறது, அந்த வெற்றி மாலை யாருக்கு கிடைக்க போகிறது, இதுதான் நம்மளோட விஷயம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 4:20. இப்போது பொதுவாகவே எந்த நேரத்தில் போட்டி ஆரம்பம்னா, தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரமே போட்டி ஆரம்பம். பொதுவாகவே ஒரு நல்ல விஷயத்துக்கு வீட்டை விட்டு போகிறோன்னா, வீட்டை விட்டு கிளம்புகிற நேரம்தான் நம்ம குறிக்க முடியும். அந்த சம்பவம் நிகழும் நேரம் எதுவாக வேணால் இருக்கட்டும், வீட்டை விட்டு கிளம்புகின்ற நேரம் போல் போட்டி ஆரம்பித்த நேரம் இந்த 15ஆம் தேதி மார்ச் மாதம். அட்டவணையை அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது 6ஆம் அதிபதியாகிய குரு 12இல், 6ஆம் அதிபதி 12நாலே ஜோதிட விதி என்னன்னா இழுபறின்னு பேர். அதாவது இழுபறினா இந்த தேர்தலில் எவருக்குமே முழு ஆதரவோ முழு மெஜாரிட்டி எண்ணிக்கையோ கிடைக்காது. இதுதான் இதில் சொல்லப்பட்ட விஷயம். கூட்டணியில் எந்த ஒரு தனி கட்சியும் சட்டசபைக்கு தேவையான பெரும்பான்மை தகுதியை பெறாது. இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் கேது 2இல் குரு 12இல் இந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தல் பொதுவாக பிரச்சனையில் தான் முடியுமே தவிர சுமூகமாக ஒரு பதிலோ தீர்வோ கிடைக்காது என்பது சரியாக தெரிகிறது. அப்போது மறுபடி தேர்தல் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இதோடைய வார்த்தை. பொதுவாக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகு, அதுவே இந்த அறிவிக்கப்பட்ட நேரம் சரியான நேரம் இல்லை என்பதை காட்டுகிறது. சரியாக பார்த்தா கும்பம் என்பது தேர்தலுக்கான சின்னம் எதிரான கும்பம். ஏன் கும்பம்னு சொன்னால், ஆதி காலத்திலேருந்தே குடவோலை முறை அப்படின்னு ஒரு முறை இருந்தது. அதாவது மன்னர்களை வாரிசு இல்லாத போது தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு குடம் மாதிரி இருக்கும், அதில் எல்லாரும் வாக்குச்சீட்டை போடுவார்கள். இந்த குடவோலை முறை தான் பிற்காலத்தில் இந்த தேர்தல் முறையாக மாறித்து. இப்போ நம்ம கணனியில் பண்ணுறோம். அப்போது கும்பம் என்பது தேர்தல் சம்பந்தமானது. அதிலே பார்த்திங்கன்னா ராகுவும் அதிலேயே, புதனும் அதிலேயே, செவ்வாயும் அதிலேயே. இதுவே ஒரு சரியான அமைப்பு இல்லை. இது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஞாயிறு ராவு காலத்தில் நடந்தது. அது மட்டும் அல்ல, லக்னமே கடகம். அப்போ அந்த நேரத்தில் நடந்த ஹோரையாவது பார்த்தா
உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திரஹோரையில் பொருத்தும். இப்போது சந்திரஹோரை ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அமாவாசைக்கு சமமானது. அப்போ அமாவாசைக்கு சமமானதுன்னா அமாவாசை தோஷமே இதில் இருக்குது. அப்போது இந்த அட்டவணையை வைத்து பார்க்கும்போது கட்டாயமாக இந்த தேர்தல் ஒரு முடிவுக்கு வராது. இதுதான் இதில் ஒரு விஷயம் இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட்டணிகள் மற்ற பலரும் சேர்ந்து கொண்டு தான் ஆட்சி அமைக்க முயற்சிக்க முடியுமே தவிர தனி ஒருவரால் ஆட்சி அமைக்க முடியாது. ஒன்று, இந்த தேர்தல் நடந்தாலும் இது 1 வருடம் 6 மாதம் அல்லது 1.5 வருடத்துக்கு மேலே நீடிக்காது. இப்போ எந்த அரசு வந்தாலும், அதுபோல் பெரும்பான்மை இல்லாமல் வந்தாலும், மைனாரிட்டி அரசாங்கமே வந்தாலும் அது 1 வருடம் 8 மாதம் 7 மாதத்துக்குள்ளே கலைந்து புதிய தேர்தல் உண்டாகக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாதக அமைப்பு அது போல் இருக்குது. ஒன்று காரணம், இந்த லக்னத்துக்கு தனுசே 6ஆம் இடமாக வருகிறது. 6ஆம் இடம்ன்றது சத்ரு ரோகஸ்தானம்னு பேர். இந்த சத்ரு ரோகஸ்தானம் தான் இங்கே தமிழ்நாடு. தனுசுனாலே தமிழ்நாடு. காரணம் என்னென்னா, தனுசுனா கோவில்னு அர்த்தம். அப்போ அந்த கோவிலுடைய சின்னமுடைய ஒரு மாநிலம், அதாவது தமிழ்நாடு. இந்த கோவிலும் என்னென்னா, ஸ்ரீபெரும்புதூர் கோவிலை இது விளக்குகிறது. அது மார்கழி மாதம் இந்த இடத்துல தான் வரும் சூரியன். அதனால் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது 6-8ஆக அமைவதால் இந்த தேர்தல் பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தது தேர்தல் நாள். இந்த தேர்தல் நாளில் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு 12இல் குரு, அதாவது மறுபடியும் 6ஆம் அதிபதி 12இல். அப்போ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, இப்போ சந்திரனுக்கு 6ஆம் அதிபதி. அப்போது இந்த ஓட்டு எண்ணிக்கையிலேயே பலவிதமான பிரச்சனைகள் அந்த ஓட்டு எண்ணிக்கை விஷயமாக கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். அதாவது ரீகவுண்டிங், அதுபோல் மறுபடியும் எண்ணிக்கை, ஒருவருக்கொருவர் அதிக வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் வெற்றி வாய்ப்பே. ஏன்னா அதனால் பலவித சந்தேகங்கள், சண்டை சச்சரவுகள் உண்டாகி இது உயர் நீதிமன்றம், அதாவது நீதிமன்றம் வரை இது செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சில இடங்களில் தேர்தலே கேன்சல், அதாவது விலக்கப்படும். அந்த தேர்தல் நடந்ததே அந்த குறிப்பிட்ட தொகுதியில் சரியில்லை என்ற தீர்ப்பும் வரும். இதுதான் இதோடைய விஷயம். இப்போது ஓட்டு எண்ணிக்கை நாள் அன்றைய ஜாதகத்தை பார்ப்போம். அதில் லக்னத்திலேயே மாந்தி. பொதுவாக மாந்தி என்பதே ஒரு மரண கிரகம்னு சொல்கிறது. இந்த குளிகன் அல்லது மாந்தி, இந்த மாந்தி கன்னியில் இருந்து அந்த மாந்தியை சனி பகவானும் பார்க்குறார், 7ஆம் பார்வையா செவ்வாயும் பார்க்கிறார். அப்போது அந்த தேர்தல் ஓட்டு எண்ணக்கூடிய நாளில் சில கலவரங்கள் உண்டாகி அந்த கலவரத்தால் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். அதாவது சில விபரீதமான விஷயங்களை சொல்லக்கூடாது. ஆக இது ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவாது. அது பட்டவர்த்தனமாக தெரியுது. ரெண்டாவது, லக்னத்துக்கு 12இல் கேது. இந்த 12இல் கேது இருப்பது என்பது பொதுவாக சாதாரண ஜாதகத்தில் துறவுன்னு சொல்கிறது. அதாவது எந்த விதத்திலும் ஒரு முடிவுக்கு வராத லௌகீக வாழ்க்கைன்னு பேர். அப்போது இந்த 12இல் கேது இருப்பதும் விசேஷமான விஷயம் அல்ல. எந்த விதத்திலும் அது சரியான விஷயமாக படல. சனி பகவான்றது நீதிமன்றம், கோர்ட்டு, அந்த வக்கீல், அதை பற்றிய சொல்லக்கூடியது. அந்த சனி பகவான் கொடுக்கப்பட்ட அந்த 4ஆம் தேதி 5வது மாதம் லக்னத்துக்கு 5 மணிக்கு பொதுவாக எண்ணிக்கை முடிவிடும். அந்த முடிவுற நேரத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் கன்னியாக இருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் பார்வை இருக்குது. அது அவ்வளவு நல்ல விஷயமாக படவில்லை. அப்போ ஓட்டு எண்ணும் போதும் அன்றைய நாள் சில கலவரங்கள், சில இடங்களில் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது.
காவலர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் அது இருக்கும். இதுதான் வந்து அதில் சொல்லப்படுறது. ரெண்டாவது, இந்த ஓட்டு எண்ணிக்கை நாளில் வரக்கூடிய லக்னம் 5 மணிக்கு வரக்கூடிய லக்னம் 8இல் சூரியன் இருக்குது. சூரியன் என்பது அரசாங்கம். அப்போ 12ஆம் அதிபதி 8இல் வருதே, இதில் பலவிதமான குழப்பம் வந்து ஒரு 2 நாள் அல்லது ஒரு காலத்துக்கு அந்த ரிசல்ட்டு அது நிறுத்தி வைக்கப்படும். அதாவது குழப்பமாக இருக்கும். அதாவது இவர் தான் வெற்றி பெற்றார்னு தனியாக சொல்ல முடியாத, யார் வெற்றி பெற்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கே அன்றைக்கு முடியும் என்று தோணலை. அது சில காலம் ஓரிரு நாள் கூட தள்ளி வேறு பிரச்சனையெல்லாம் சரியாகி அதற்கு பிறகு தான் இதில் தெரியும். ஏன்னா 8இல் சூரியன் இருப்பது நல்லதல்ல. ரெண்டாவது, 12ஆம் அதிபதியாகவும் இருந்து 8இல் இருப்பது அதிகமான கெடுதலையே காமிக்கிறது. அப்போது யார் வருவார் யார் வரமாட்டார் என்பதை விட இந்த தேர்தலில் யாருமே தனி பெரும்பான்மை அடைய மாட்டார்கள். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே கட்சி மாறி வேறு இடத்திற்கு போய்விடும். அதுவும் இதில் தெரியுது. அதாவது இந்த கட்சிக்கு ஆதரவாக தேர்தலை சந்தித்தவர்கள் தேர்தலுக்கு பிறகு தங்களுடைய கூட்டணியிலிருந்து பிரிந்து வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை உண்டாகும். தேர்தல் அறிவித்த நாள், தேர்தல் நாள், அதோடைய பதில், அதாவது ரிசல்ட், முடிவு தெரியும் நாள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு மைனாரிட்டி, அதாவது பலம் இல்லாத அரசாங்கம் வரும். அந்த பலம் இல்லாத அரசாங்கம் ஏற்கனவே ஆண்டவரே மறுபடியும் ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதிலும் சில கலகங்கள் நடந்து கூடிய விரைவிலேயே இன்னொரு தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் புதியதாக வந்த ஒரு கட்சி நல்ல பலமான எதிர்க்கட்சியாக அமையும். இதுதான் வந்து இந்த தேர்தலில் என்னுடைய கருத்து. இதுதான் வந்து இந்த தேர்தலுடைய சுருக்கமான கணிப்பு.